பல பொதுநல சங்கங்களை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், இளைஞர்கள், மாணவர்கள் எல்லா தரப்பினரும் அதற்கு முழு அளவிலே ஆதரவு பெற வேண்டும் என்ற கோரிக்கை அடிப்படையாக வைத்து அந்த போராட்டத்தை நாம் அறிவித்திருக்கிறோம். வருகிற 5ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. அதைத் தொடர்ந்து காவிரி டெல்டா பகுதியாக இருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து ஒரு மீட்பு பேரணியை, உரிமை மீட்பு பேரணியை, காவிரி உரிமை மீட்பு பயணத்தை நாம் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். அதற்கு உரிய தேதி, அது எந்தெந்த பகுதிகளில் நடைபெற வேண்டும், எந்த அடிப்படையில் நடைபெற வேண்டும் என்பதை அறிவிக்கவிருக்கிறோம். ஆக அந்த பேரணியை தொடர்ந்து இன்னொரு மிகப்பெரிய போராட்டம் என்னவென்று கேட்டால், பிரதமர் மோடி அவர்கள் அண்மையில தமிழ்நாட்டிற்கு வர இருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. ஆக அவர் எந்த தேதியில வருகிறாரோ அந்த தேதியில அவருக்கு அனைத்து கட்சிகளின் சார்பில் மிக பெரிய அளவில் கருப்பு கொடி போராட்டத்தை நடத்துவதற்கு நாம் திட்டமிட்டிருக்கிறோம். ஆக பிரதமருக்கு மட்டுமல்ல, மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் யார் தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் அவர்களுக்கெல்லாம் கருப்பு கொடியை காட்டி நம்முடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தவிருக்கிறோம். ஆக இப்போது பல கட்டங்களாக நாம் போராட முடிவெடுத்திருக்கிறோம். ஆக இந்த போராட்டம் நிச்சயமாக முடிவடைய போவதில்லை. என்றைக்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படுகிறதோ அதுவரையிலே தொடர்ந்து இந்த போராட்டம் தமிழகத்தில் நடைபெறவிருக்கிறது என்பதை நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். ஆகவே இன்றைக்கு நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதனை விவாதித்துக் கொண்டிருந்த போது எங்களுக்கு வந்த செய்தி, தமிழகம் முழுவதும் ஆங்காங்கு கட்சிகளின் சார்பில் மட்டுமல்ல, இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் ஆங்காங்கு மறியல் போராட்டத்தை, ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருந்தது. அந்த வகையில் இன்று இந்த வள்ளுவர் கோட்டத்தில் அண்ணாவுடைய சிலைக்கருகில நம்முடைய கட்சியினுடைய தோழர்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்கள், பொதுமக்கள் இங்கே இப்போது ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருப்பதாக எங்களுக்கு செய்தி வந்தது. ஆக அந்த செய்தி வந்த உடனே நாங்கள் அத்தனை பேரும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து உடனடியாக புறப்பட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து கலந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒருவேளை நம்மை காவல்துறையினர் கைது செய்யலாம். கைது செய்து கொண்டு போய் எங்காவது மண்டபத்தில் வைத்துவிட்டு மாலைகளை விடுதலை செய்யலாம். ஏனென்றால் சிறைகளை நம்ம எல்லாம் வைப்பதற்கு அவர்களுக்கு இடமில்லை. அவர்களுக்கு மனம் இல்லை என்று சொல்ல மாட்டேன், சிறையில இடம் இல்லை, அதுதான் உண்மை. ஆக மாலைகளே அவர்கள் நிச்சயமாக எங்களை விடுவித்து விட்டோ நீங்கள் போகலாம் என்று தான் சொல்ல போகிறார்கள். அப்படி சொன்னாலும் நாளையும் மறுபடியும் எங்களுடைய போராட்டம் தொடரும். அது எந்த போராட்டம், எங்கே போராட்டம், எப்படி நடைபெறப் போகிறது என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். நாளைக்கு தெரியும். ஆக தொடர்ந்து இது போன்ற பல போராட்டங்களை அனைத்து கட்சிகளின் சார்பில் நாங்கள் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படுகிற வகையில இது தொடரும் 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 என்ற அந்த செய்தியை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய உங்களுக்கு யாரும் காவல்துறையினர் வந்து கைது செய்திருக்கிற வாருங்கள் என்று அழைக்கிற வரையில் யாரும் எழுந்திருக்க வேண்டாம், எழுந்து கலந்து செல்ல வேண்டாம் என்ற அந்த வேண்டுகோளை உங்களிடத்தில் எடுத்து வைத்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.